பீட்ரூட் கேரட் இருக்கு, அதை வச்சு ஹல்வா செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி என் தம்பி கண்ணில் பீட்ரூட்டும் கேரட்டும் பட்டுச்சு. அதனால் சரி அவன் கேட்ட மாதிரியே ஹல்வா செஞ்சு கொடுத்துடலான்னு டக்குன்னு எடுத்து பீட்ரூட்டும் கேரட்டையும் தோல்லாம் சீவிட்டு துருவ ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் பேனில் நெய் ஊற்றி அதில் துருவி வச்ச பீட்ரூட் கேரட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கணும். அது பிடிக்காமல் இருக்க கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம பீட்ரூட் நெய்லேயே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி விட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பீட்ரூட் நல்லா இப்போ வெந்துருச்சு. இப்போ அதில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மூடி விட்டு எடுத்து பார்த்தா இப்படி நல்லா சுண்டி வந்திருக்கும். நல்லா ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நெய் மேலே திரண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம சுட சுட பீட்ரூட் கேரட் ஹல்வா ரெடி. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.